இங்கே பார்க்குற சேனல் பேர் GAT கோல்டு அனாலிசிஸ் தமிழ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம XAUSDயில் இருக்கோங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $3,392 இருக்குங்க. ஸோ நேற்று வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், என்ன அப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ளை ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3468 3424. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த சப்ளை ஏரியா வந்து முட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ முட்டி இருக்கிற வேகம் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ரேலி மாதிரி போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் 4 hour கேண்டில் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 10:30 கேண்டில் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இப்போ கரண்ட்டாக போயின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேண்டில், ஓகேங்களா, இந்த கேண்டில் வந்து 3394. ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷங்க. ஓகே, 3394 3395க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா இது கண்டிப்பான முறையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடைக்கும். அதாவது 3430. ஓகேங்களா? அதாவது நான் சொல்கிறது என்னென்னா 4 hour கேண்டலில் இந்த ஹை 3395க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3430 உடைக்கும். ஓகேங்களா? உடச்சி கேண்டில் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தை பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு இந்த ஆல் டைம் ஐயும் பிரேக் பண்ணும். 3500 பிரேக் பண்ணும். ஓகேங்களா? ஒருவேளை மறுபடியும் இந்த ஹைக்கு மேலே போயிட்டு விக்கஸ்ட்டு க்ளோஸ் வச்சுன்னா, அதாவது இந்த சென்டர் லைன் போகுது பார்த்தீங்களா, விக்கஸ்ட்டு க்ளோஸ் வச்சுன்னா ப்ரைஸ் வந்து மறுபடியும் கீழே வரும். சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 15 minute டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஸோ 15 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. இந்த சப்ளை ஏரியா பார்த்தீங்கன்னா 3393 $3401. சரிங்களா? ஸோ இந்த சப்ளை ஏரியாவை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா அகெயின் ஒரு புல் பேக் வரும்போது புல் பேக் வந்துட்டு ப்ரைஸ் வந்து அகெயின் வந்து ஷூட் அவுட் ஆகும். ஸோ அது ஷூட் அவுட் ஆகுதான் நம்மளுக்கு எங்கே போவோம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹை 3430. ஓகேங்களா? இந்த ஹையை போவோம். இந்த ஹைலேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. அதாவது இது வந்து ஒரு பெரிய சப்ளை ஏரியா, அதனால் இங்கே ரிவர்ஸ் ஆகுதா இல்லைனா வந்து இங்கே வந்து ஹோல்டாகி நிற்குதா அப்படின்றது பார்க்கணும். ஹோல்டாகி நின்றுதுன்னா அகெயின் இந்த சப்ளை ஏரியாவும் உடச்சிட்டு ப்ரைஸ் இன்னும் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 hour கேண்டலோட, அதாவது இந்த டோஜி கேண்டலில் ப்ரைஸ் வந்து மேலே போய் க்ளோஸ் வைக்கிறானா இல்லைனா கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறானா இல்லைனா மேலே போயிட்டு விக்கஸ்ட்டு திரும்ப உள்ளே வந்து க்ளோஸ் வச்சானா கூட நம்மளுக்கு கீழே தான் வரும் மார்க்கெட். சரிங்களா? ஸோ அதனால் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறானா கீழே க்ளோஸ் வைக்கிறானன்றது பார்க்கணும். இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 4 hour கேண்டில் க்ளோஸ். அடுத்த 4 hour கேண்டில் க்ளோஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:30. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான டைம் வந்து 2:30 கேண்டில் க்ளோஸு. ஸோ அப்போ நம்ம வந்து பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்றது. சரிங்களா? ஸோ டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறோம். என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ என்ன நடக்குதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்கிரிப் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.